Hello friends, welcome to my channel தினமொரு தகவல். This video sponsored by SBO Digital Marketing. ஆண்ட்ராய்டு ஃபோன் ஒன்று இருந்தால் போதும், வீட்டிலிருந்தே நாம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனலில் போஸ்ட் போடுவதன் மூலம் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். அதற்கான ஒரு சிறந்த இடம்தான் இந்த SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலின் வரலாற்றை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் வட்டம், திருநாகேஸ்வரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் மூவராலும் பாடப்பெற்ற சிவாலயமாகும். இதனால் பாடல் பெற்ற தலம் என்ற சிறப்பையும் பெற்றுள்ளது. தேவார பாடல் பெற்ற சோழநாடு காவேரி தென்கரை தலங்களில் 29வது சிவதலமாகும். தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இருந்து தென்கிழக்கில் காரைக்கால் செல்லும் நெடுஞ்சாலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் தலம் அமைந்துள்ளது. சண்பக மரங்கள் நிறைந்து காணப்படுவதால் இந்த பகுதி சண்பககாரண்ய சேத்திரம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. திருநீலக்குடி சப்தஸ்தானத்தில் திருநீலக்குடி, இளந்துறை, ஏனாதிமங்கலம், திருநாகேஸ்வரம், திருப்புவனம், திருவிடைமருதூர் மற்றும் மருத்துவக்குடி ஆகிய 7 தலங்களில் இத்தலமும் அடங்கும். இத்தலத்தின் அருகில் வைணவ தலமான திருவிண்ணகர் திருக்கோயிலும் உள்ளது. கோயிலானது ஊரின் தென் வடக்காக 630 அடி, கீழ் மேலடி 200 அடியும் கொண்ட பரப்பளவில் அமைந்துள்ளது. கோயிலை ஒட்டி மட விளாகமும் அடுத்து 4 வீதிகளும் உள்ளன. 4 திசைகளிலும் 4 கோபுர வாயில்கள் அழகிய சிற்பங்களுடன் உள்ளன. கோயில் மதில் சுவர்களை அடுத்து பெரிய பிரகாரம் உள்ளது. வடபுறம் பூந்தோட்டம் உள்ளது. கிழக்கு கோபுர வாயிலை அடுத்து விநாயகர் கோயில், பலிபீடம், நந்தி மண்டபம், கொடிமரம் ஆகியவை உள்ளன. தெற்கில் குளம், 4 புறமும் பழமையான வௌவால் இரட்டை மண்டப வடிவில் உள்ளது. வடக்கு புறத்தில் தேர் வடிவில் நூற்றுக்கால் மண்டபம் உள்ளது. கோயில் நடுகோபுர வாயில் அமைப்புடன் தொடங்குகிறது. கோபுர வாயிலையொட்டி பெரிய பிரகாரமும் அதன் பக்க சுவர்களை ஒட்டி திருச்சுற்று மண்டபம் உள்ளது. இறைவனுக்கு அருகில் உள்ள பிரயாணி நுதலால் சன்னதி, கிரிகுஜாம்பிகை சன்னதி தனி கோயிலாக விளங்குகிறது. சுதை உருவம், எனவே அபிஷேகம் கிடையாது. தை மாதத்தில் மட்டும் புனுகு சாத்தப்படுகிறது. இது சேக்கிழார் திருப்பணி செய்த தலமாகும். இங்கு திருப்பணிகள் செய்த சேக்கிழார் தான் பிறந்த சென்னை குன்றத்தூரிலும் இதே பெயரில் ஒரு திருக்கோயிலை கட்டி அதற்கு திருநாகேஸ்வரம் என்று பெயர் சூட்டினார் என்றால் அவருக்கு இந்த ஆலயத்தின் மீது எந்த அளவுக்கு பக்தியும் மரியாதையும் இருந்திருக்கும் என்பதை உணரலாம். இக்கோயிலில் இவருடைய அமர்ந்த நிலையிலான சிலை உள்ளது. உருத்திராக் மாலையோ அணிகலனோ இல்லாமல் உள்ள இந்த சிலையின் அருகே இவரது தம்பி மற்றும் தாயாரின் உருவ சிலையும் உள்ளது. பெரிய பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் ராகு சன்னதி உள்ளது. ராகுவின் பிறப்பு வரலாறும் கிரக சிறப்பும் சுவை நிரம்பியவை. ராஜவம்சத்து மன்னன் ஒருவனுக்கு அசுரகுல